அது நல்ல உச்சி வெயில்ல வெந்துகிட்டு இருந்த சோமபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தை சூரியன் முழுசா குத்தகைக்கு எடுத்துட்டான் போல. குளங்குட்டை எல்லாமே தண்ணி இல்லாம வத்தியே போயிடுச்சு. ஆடு மாடுங்க எல்லாம் தண்ணி குடிக்க முடியாம தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. காத்துல கொஞ்சம் கூட ஈரம் இல்ல, வெறும் நெருப்பு கக்குற அனல் மட்டும்தான் இருந்துச்சு. ஊரோட எல்லையில இருக்கிற வட்டி வியாபாரி பூபதியோட வீட்டு கிணறுல மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இப்ப அந்த கிணறு ஊஜனங்களுக்கு தாகத்தை தீக்கிற கிணறு மட்டும் இல்ல, பூபதியோட கல்லாவை நிரப்புற பணமும் அதுதான். விடிய காலையிலேயே பூபதி அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பெட்டியையும் ஒரு கணக்கு புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. டே ரங்கா, சரியா தண்ணி எடுத்து ஊத்து. வயசானவங்க அப்படிங்கிறதுக்காக காசு வாங்காம தண்ணிய கொடுத்து அனுப்பிடாத. ஒத்த ரூபாயும் எனக்கு கணக்கு தான், சரியா இருக்கணும். இந்த கிணத்து தண்ணி அமிர்தத்துக்கு சமண்டா. இதை ஊர் ஜனங்களுக்கு இலவசமா கொடுத்து வர்ற புண்ணியம் எனக்கு வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும். ஐயா, ஆனா வரிசையில் நிற்கிற இந்த பாட்டியம்மா கிட்ட ₹1 கூட இல்லையா. ஆனா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாவம், ஒரு சொம்பு தண்ணிக்கு காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. ஒரு வாயாவது தண்ணி அவங்களுக்கு வேணுமா. அவங்க தாகத்தை தீத்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. புண்ணியம் கிடைச்சா எனக்கு பசி தீருமாறாங்க. அவங்க அழும்போது தான் கண்ணீர் வருது. அந்த கண்ணீரை குடிச்சு தாகத்தை தீத்துக்க சொல்லு. இலவசமா கொடுக்க நான் ஒன்று இந்த கிணற சும்மா நோண்டி வைக்கல, ₹100 செலவு பண்ணியிருக்கேன். அந்த கிழவிய வெளியில துரத்து. இங்க தான தர்மம்லாம் பண்ண முடியாது. பணம் கொடுத்தா மட்டும்தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். ஊர் எல்லையில இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில சங்கரோட உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அவன் ஜுரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இருந்த மல்லிகா கிழிஞ்சு போன முந்தானையை எடுத்து அவன் நெத்தியில இருக்கிற வேர்வையை தொடச்சிக்கிட்டு இருந்தா. மல்லிகா, தொண்டையெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கு. குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறியா? தண்ணி குடிக்கலன்னா உயிரே போயிடும் போலையே. கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? நான் கிணத்தடிக்கு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். வீட்டில இருந்த கொஞ்சோண்டு தண்ணி பசங்க தாகம் அப்படின்னு குடிச்சிட்டாங்க. நான் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு குடிக்க தண்ணி. வேண்டாம் மல்லிகா, அந்த பூபதி கிட்ட மட்டும் தண்ணியை கேட்டு போகாத. அவன் ரொம்ப மோசமானவன். ஒரு முடக்கு தண்ணியை கொடுக்க கூட ரொம்ப அவமானப்படுத்துவான். அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம பசங்க தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதுக்காக அவங்கிட்ட போய் கை கட்டி நிற்க விருப்பம் இல்லை. நீங்க இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் இப்படி இங்க சும்மா இருக்க முடியும்? அவமானம் தானே, படுத்துனா படுத்துட்டோம். அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் தண்ணியை கொண்டு வரேன். நீயும் என் பிள்ளைங்களும் நல்லா இருந்ததானையா நான் சந்தோஷமா இருக்க முடியும். நீ கவலைப்படாத, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மல்லிகா பானையை தலையில சுமந்துக்கிட்டு பூபதியோட வீட்டுக்கு வந்தா. அவன் நடையில ஒரு தடமாற்றம் இருந்தாலும் கூட புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கிற தைரியம் அவளுக்குள்ள இருந்துச்சு. ஐயா பூபதி ஐயா, உங்க காலில் வேணும்னாலும் நான் விழுந்து கும்பிடுறேங்க. என் வீட்டோட நிலைமை உங்களுக்கு தெரியும். என் புருஷன் ஜுரம் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அம்மா தாகம் அப்படின்னு சொல்லும்போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா. என் வீட்டில் இருக்கிற அத்தனை உசுரும் தண்ணிக்காக தான் தவிச்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா. இந்த ஒரு கூட தண்ணியை இலவசமாக கொடுங்க ஐயா. நீங்கள் செஞ்ச உதவியை ஜன்மத்துக்கும் மறக்க மாட்டேன். இலவசமாவா? இலவசமா தண்ணியை கொடுத்தா ஏன் கல்லாப்பட்டி ரொம்பமா மல்லிகா? ஏற்கனவே உன் புருஷன் வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டாம இருக்கான். இதுல தண்ணிய வேற இலவசமா தர முடியுமா? இந்த காலத்துல இலவசமா எதுவும் கிடைக்காது. சுவாசிக்கிற காத்தும் கூட. உனக்கு தண்ணி வேணும்னா போய் ₹1 கொண்டு வா. உன் புருஷன் உடம்பு குணமாகணும்னா தண்ணி இல்ல, ரூபா வேணும். ஐயா, உண்மையிலேயே எங்ககிட்ட ₹1 கூட இல்லைங்க ஐயா. வீட்டில் ₹1 இருந்தா கொண்டு வந்து கொடுத்து தண்ணியை வாங்கிட்டு போக மாட்டேனா? வீட்டில் இருக்கிற கஞ்சி பாத்திரமோ காஞ்சி போச்சுங்க ஐயா. பிள்ளைங்க தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி கேட்டு வந்த தாயோட மனசு நோகடிக்கிறீங்களே. நாளைக்கு அந்த கடவுள் கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆக எந்த மனசாட்சி இல்லாம நெருப்பு அள்ளி கொட்டுதுன்னா நீங்களும் மனுஷங்களை ஏன் நோகடிக்கிறீங்க? இப்ப நீங்க இந்த தண்ணியை கொடுக்கல அப்படின்னா என் பிள்ளைங்களோட உசுறு போயிடுமே ஐயா. நினைச்சு பாருங்க ஐயா. போதும், நிப்பாட்றியா? இங்க இலவசமா தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு அந்த அளவுக்கு தண்ணிக்கான தேவை இருந்துச்சுன்னா கழுத்துல இருக்கிற கருகுமணியை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. வேணும்னா தாலியும் கூடவே கழட்டி கொடு. இன்னொரு பானை தண்ணியும் கொடுக்கறேன். நீ தெய்வமா நினைக்கிற அந்த தாலியை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன் புருஷனையும் பிள்ளைங்களையும் தாகத்துல இருந்து நீ காப்பாத்தலாம். ஐயோ,
இது அநியாயம். இது என் தாலிங்கய்யா. இது என் புருஷனோட உசுரு. ஒரு குட தண்ணிக்காக ஏன் மஞ்சள் குங்குமத்தை அடுக்கு வைக்க சொல்றீங்களே, இது நியாயமா? ஒரு குட தண்ணிக்கு இவ்வளெல்லாம் அநியாயம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? தயவு செஞ்சு நல்ல மனசு பண்ணி ஒரே ஒரு குடம் தண்ணியை கொடுக்க கூடாதா? நீ தேவையில்லாம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க மல்லிகா. உனக்கு தண்ணி வேணும்னா நான் கேட்டதை கொடுத்துட்டு தண்ணியை வாங்கிட்டு போ, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு. டே ரங்கா, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுடா. இந்த வெயில் தொல்லை தாங்க முடியல. நான் உள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வெடுத்துட்டு வரேன். பாவம் மல்லிகா கிணத்து திட்டு மேல உக்காந்துக்கிட்டு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து தெருவில் இருக்கிற ரங்கம்மா தண்ணி பிடிச்சிட்டு போறதுக்காக ஒத்த ரூபாவை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க மல்லிகா அழுவுறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. யாருமா நீ? எதுக்காக இங்க உக்காந்து அழுதுகிட்டு இருக்க? இந்த பூபதியோட வீட்டுக்கு முன்னாடி அழுவுறது பாறையில தண்ணிய ஊத்துற மாதிரிமா. அவன் மனசு பாறையை விட மோசம். அவனுக்கு மனுஷங்க மேல மதிப்பில்ல, பணத்து மேலதான் ரொம்ப மதிப்பு. உன்னோட கண்ணீர் அவனுக்கு வெறும் தண்ணியாதான் தெரியும். உன் கஷ்டத்தை பத்தி அவன் என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டான். அம்மா, நான் விவசாயி சங்கரோட பொண்டாட்டிமா. வீட்ல என் வீட்டுக்காரரு ஜரத்தோட தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டாரு. என் சின்ன குழந்தைங்களும் காலையில இருந்து தாகம்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பூபதி கிட்ட தண்ணி கேட்க வந்தா உன் தாலியை கலட்டி வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போன்னு சொல்றான். இவன் கேட்குறான்னு என் தாலியை கலட்டி வைக்க முடியலம்மா. ஐயோ கடவுளே, உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அந்த கடவுள் ஏழைங்களுக்கு ஏன் தான் இவ்வளோ சோகத்தை கொடுக்குறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனா அதுக்காக இந்த பூபதியை கையேந்தியெல்லாம் நிற்காத. அவன் மனசு என்னைக்குமே கரையாது, உனக்கு தண்ணியே கொடுக்க மாட்டான். என்கிட்ட இன்னொரு ரூபா வச்சுக்கிட்டு இருக்கம்மா. அந்த ரூபால உனக்கு பானை தண்ணி பிடிச்சி கொடுக்குறேன் வா. வேண்டாம்மா, நீங்க கஷ்டப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம். நீங்களும் இந்த பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கடவுள் என் வாழ்க்கையோட ஏன் இப்படி விளையாடுறான்னு தான் எனக்கு தெரியல. இந்த ஒத்த ரூபாவுக்காக என் புருஷனோட உசுரோடு விளையாடுறான் அந்த கடவுள். பரவாயில்ல பாட்டி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். எனக்கு அந்த கடவுளே ஒரு நல்ல வழியை காட்டட்டும். ரங்கம்மா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மல்லிகா மறுபடியும் பூபதி கிட்ட போனா. இந்த தடவை அவ கண்ணுல ஒரு சோர்வும் அளவுக்கு அதிகமான துக்கமும் இருந்துச்சு. ஐயா பூபதி ஐயா, கடைசியா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. என் புருஷனோட நிலைமைய பாருங்க. அதுக்கப்புறமும் இந்த ஒத்த ரூபாய் தான் உங்களுக்கு முக்கியம்னா உங்க கிணத்துலயே விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்க ஐயா. இங்க பாரு மல்லிகா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் அசைற ஆளு நான் கிடையாது. நான் சொல்றது ஒண்ணுதான். போய் உன் புருஷன்கிட்டயே கேளு. பணம் இருந்தா வந்து தண்ணிய வாங்கிட்டு போ, இல்லைன்னா அமைதியா வீட்லயே உக்காரு. இந்த கிணறு ஒன்றும் சும்மா வரல, அதை நான் செலவு பண்ணி கட்டியிருக்கேன். அதனால இலவசமா தர முடியாது. உன் சாவுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். நீ செத்தாலும் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஐயா, மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. ஒரு காலத்துல நீங்களும் எங்களை மாதிரி ஏழைங்க தானே. உங்க அப்பா எங்க தாத்தா கிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எங்க தாத்தா தினமும் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் தானே. இப்ப நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. இந்த திமிர் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? மண்ணுல இருந்து வந்த நாம மண்ணுக்கு தானே போயாகணும். போகும்போது கூடவே இந்த கிணறையும் எடுத்துட்டு போறீங்களா என்ன? இங்க நடக்கிற அநியாயத்தை அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. தாகத்தால செத்தவங்க சாபம் உங்களை சும்மா விடாத. உங்க சொத்து பத்து உங்க செல்வங்கள் எல்லாமே நாளைக்கு தாகத்தால தவிக்க தான் போகுது. போதும், வாய மூடு. என் வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. டே ரங்கா, இவளை அப்பவே அடிச்சு துரத்துன்னு சொன்னனே. கிணத்துக்கிட்ட தேவையில்லாம கூட்டம் சேர்க்காத. தண்ணி வேணுங்கிறவங்க ஒத்த ரூபாய சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தண்ணியை வாங்கிட்டு போங்க. நாளையிலிருந்து தண்ணிக்கு விலையை அதிகமாக்கறேன். மல்லிகா அந்த காலியா இருக்கிற பானையை எடுத்துக்கிட்டு மனசு பாரத்தோட வீட்டுக்கு கிளம்புனா. அடுத்த நாள் காலையில சோமாபுரத்துல ஒரு விஷயம் தீ மாதிரி பரவுச்சு. பூபதியோட கிணத்துல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. ராத்திரியோட ராத்திரியா எப்படி வத்தி போச்சுன்னு யாருக்குமே தெரியல. பூபதி அந்த கிணத்தை பார்த்து பார்த்து குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்தான். 100 வருஷமா தண்ணியோட இருந்த அந்த கிணறு இப்போ ஒரு துளி தண்ணி கூட இல்லாம பாதாளம் வரைக்கும் வறண்டு போச்சு. ஐயோ, என் கிணறு எங்க? பல 100 வருஷமா தண்ணியோட இருந்த என் கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த? இனி என் வியாபாரம் நடக்காதா? நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இனி கரைய போதா? அப்பதான் மல்லிகா அவ புருஷன் சங்கரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தா. ஐயா பூபதி ஐயா, ஏழைங்களோட கண்ணீரை வச்சு இந்த கிணற நீங்க நிரப்ப பாத்தீங்க.
அதை அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? உங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் கிணத்துல இருந்த தண்ணிய வத்த வச்சிருக்கான். உயிரை மதிக்காதவனை இயற்கையும் மதிக்காதுங்க ஐயா. உங்க கர்வத்தை எங்க பசி இப்ப தோக்கடிச்சிடுச்சு. இனி நீங்க தண்ணிக்கு என்ன பண்ண போறீங்க? பாத்தீங்களா ஐயா, நேத்து என் பிள்ளைங்க தாகத்தால தவிக்கிறாங்கன்னு சொன்னப்ப நீங்க சிரிச்சீங்க. ஆனா இப்ப நீங்க தாகத்தால தவிக்க போறீங்க. இது இயற்கை உங்களுக்கு கொடுத்த தண்டனை. உங்க திமிரை விட ஒரு மனுஷனோட உசுறு முக்கியம் அப்படிங்கறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க திமிரால அந்த கிணத்துல தண்ணியை கொண்டு வர வைக்க முடியுமா உங்களால? நம்ம கிட்ட இருக்கிறத 10 பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த கடவுள் நம்மள நல்லபடியா பாத்துப்பான். பூபதிக்கு அவன் பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சுது. உடனே அவன் வீட்ல இருந்த தானியம் பருப்பு எல்லாத்தையுமே பசியால கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆச்சரியம் என்னன்னா, சில நாட்கள்லயே அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. குளம் குட்டை எல்லாமே தண்ணியால நிரம்பி போச்சு. பூபதியோட கிணறும் தண்ணியால நிறைஞ்சு போச்சு. ஆனா இந்த தடவை அந்த கிணத்து தண்ணிய பணத்துக்காக பூபதி விற்கவே இல்லை. யார் தாகம்னு வந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் அவன் இலவசமா தான் தண்ணிய கொடுத்துக்கிட்டு இருந்தான். மனுஷங்களுடைய கஷ்டத்தை வியாபாரமா மாத்திக்க நினைக்கிற எவனும் நல்லா இருக்க மாட்டான். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யற உதவி கடவுளுக்கு செய்யற பூஜையோட சமமாக்கப்படுது. சுயநலம் ஒருத்தனை அழிச்சிடும், ஆனா பொதுநலம் ஒருத்தனை வாழ வைக்கும். நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் மத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அந்த கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். புத்திசாலி கணவன். அமலாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல பறவைங்களோட கலகல சத்தத்தை விட முன்னாடி கேக்குறது ஒரே ஒரு சத்தம் தான். அதுதான் நம்ம கனகாவோட குரல். கனகா பேரு சொன்னாலே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை வாயாடின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு தடவை அவ வாயை திறந்தானா தெரு ஓரத்துல இருக்கிற நாயங்க கூட வாழை சுருட்டிக்கிட்டு ஓட வேண்டியதுதான். அவளோட புருஷன் ராமையா ரொம்ப பாவம். அவன் அப்பாவியா இல்ல அவ திட்டுக்கு அவன் பழகப்பட்டுட்டானா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ராமையாவுக்கு வேலை செய்யறதுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான், ஆனா அவனுடைய மூளை மட்டும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஒரு நாள் காலையிலேயே கனகம்மா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு சுப்பம்மாவோட கோழிங்க எல்லாம் அவ கோலத்துல கலைக்கிறது மட்டும் இல்லாம அங்கங்க மண்ணையும் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், கனகாவுக்கு இல்லாத பொல்லாத கோவம் எல்லாமே வந்துருச்சு. அடியே சுப்பம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் கோழிங்களை உன் வீட்டு வாசல்லே வச்சுக்கோன்னு எத்தனை தடவை சொல்றது? உன் கோழிங்களால நான் எல்லாத்தையும் நஷ்டமாகணுமா? இன்னொரு தடவை உன் கோழிங்க என் வாசலுக்கு வந்துச்சு, ஒவ்வொன்றத்தோடைய கழுத்தையும் திருக்கி பானையில போட்டு வேக வச்சிருவேன். ஏன் கனகா, கோழினா அங்க இங்க வரத்தான் செய்யும், அதுக்கு போய் இவ்வளவு கோவப்படலாமா? உன் வீட்டு கோழிங்களும் என் வீட்டு வாசலுக்கு வரத்தான் செய்யுது. அதுக்கு நான் என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கேனா? சொல்லிதான் பாரு, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். உன் கோழிங்களும் என் கோழிங்களும் ஒன்னா? உன் கோழிங்க தெரு நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு, என் கோழிங்க அப்படி கிடையாது அப்படின்னு கோவத்துல கனகா தொடப்ப கட்டியால சுப்பம்மாவை அடிக்க போனப்போ சரியா அந்த நேரத்துலதான் ராமையா எழுந்திருச்சு வெளியில வந்தான். நிலைமை எல்லை மீறி போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி வந்து அவனுடைய பொண்டாட்டி கையை பிடிச்சி தடுத்தான். என்னம்மா தங்கச்சி சுப்பம்மா, என்னாச்சு? எதுக்கு என் பொண்டாட்டி காலையிலேயே உன்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா? பாருங்கண்ண, உங்க பொண்டாட்டி எல்லையை மீறா. சின்ன கோழி சண்டைக்கு எல்லாமா என்ன தொடப்ப கட்டியால அடிக்க வர்றது? ஏன் கனகா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியல? நீ இப்படி சண்டை போட்டா நாளைக்கு அந்த கோழிங்க நம்ம வீட்டு வாசலுக்கே வராது. அப்போ நமக்கு தானே நஷ்டம். என்னங்க நீங்க, கோழிங்க வரலனா எனக்கு லாபம்தான். என் கோலமும் வீணாகாது, என் வாசலும் வீணாகாது. இந்த இடத்துல தான் கனகா நீ தப்பு பண்ற. அந்த சுப்பம்மாவோட வீட்டில் கோழிங்களுக்கு என்ன தீவனம் போடுறாங்கன்னு நினைக்கிற? விலை அதிகமான தீவனத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கோழிங்க நம்ம வீட்டுக்கு வருதில்ல, அதே மாதிரி நம்ம வீட்டு கோழிங்களும் அவங்க வீட்டுக்கு போகும் இல்லையா? நம்ம கோழிங்களும் அவங்க போடுறாங்களே அந்த நல்ல ரக தானியம், அதை நல்லா சாப்பிடுது. நம்ம வீட்டில் போடுற சாதாரண தீவனத்தை தான் அவங்க கோழி சாப்பிடுது. ஆனால் நம்ம கோழிங்க அவங்க கோழியோட சாப்பாட்டை சாப்பிடுது. இப்போ நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, சுப்பம்மா அவங்களோட கோழிங்களை கட்டி போட்டுடுவாங்க. அப்புறம் நம்ம கோழிங்க அவங்க வீட்டுக்கு போகாதுங்க. அப்புறம் நம்ம கோழிங்களுக்கு நல்ல தீவனம் எப்படி கிடைக்கும்? அதனால தான் இது நஷ்டம்னு சொல்கிறேன். நீங்க சொல்றது சரிதாங்க. அப்படின்னா நம்ம கோழிங்க அங்க போய் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுது, அவளுடைய கோழிங்க வந்து நம்ம வீட்டுல போட்டு நெல்லை சாப்பிடுது. இது நமக்கு லாபம்தான். சரி, நீங்க சொன்னதுக்காக அந்த சுப்பம்மாவை எதுவும் செய்யாம நான் விடுறேன். அடியே சுப்பம்மா, என் புருஷன் சொன்னதுனால நான் உன்னை விட்டு வைக்கிறேன். போய் உன் கோழிங்களை பத்திரமா பாத்துக்கோ.
அப்படின்னு சொல்லி கனகா வீட்டுக்குள்ள போயிட்டா. கனகா போனதுக்கு அப்புறமா சுப்பம்மா ஆச்சரியமா ராமையாவை பார்த்தா. ராமையண்ண, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. நான் என்னுடைய கோழிங்களுக்கு நல்ல தீவனம் போடுறேன், நீங்க நல்ல இல்லாத தீவனம் போடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் நீங்க போடுறதுதான் போடுறேன். ஆனா ஒரு பொய்ய சொல்லி உங்க பொண்டாட்டிய அடக்கிட்டீங்க. ஆமாடி தங்கச்சி, அவ்வளோ சத்தமாக சொல்லாத. அவ காதுல மட்டும் விழுந்தா அப்புறம் இந்த ஊரில் ஒரு சேவல் கூட கூவாது. அவகிட்ட மாட்டிக்கிட்டு என் தலை உருளக்கூடாதுன்னு நான் ஆடின நாடகம்தான் இது. உன் வீட்டு கோழிங்க வந்து என் வீட்டு செடிங்களை வீணாக்குறது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வீட்டில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்குமா? உண்மைதானே, ஊர்ல இருக்கிற எல்லாரும் கனகாவோட வாய்க்கு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எவ்வளவு பொறுமையா அவளை எவ்வளவு அழகா சரி பண்றீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இன்னும் எத்தனை நாள் இப்படி பொறுமையா இருக்க போறீங்க? இப்போதைக்கு தப்பிச்சனே அதுவே போதும். ஆனால் எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? உன் வீட்டு கோழிங்க என் வீட்டு பக்கம் வராமல் இனிமே பார்த்துக்கோ. அவள் மட்டும் கோவப்பட்டான்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அந்த கோழிங்களை அடித்து குழம்பு வச்சாலும் வச்சிடுவா. சரிங்கண்ணே, உங்க பொண்டாட்டிக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் வரேங்கண்ணே. சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டே கோழிங்களை கூப்பிட்டுக்கிட்டே அங்கிருந்து போனா. ராமையா மெதுவா நெத்தியில இருக்கிற வேர்வையை தொடச்சுக்கிட்டு அப்பாடா தப்பிச்சோண்டான்னு நினைச்சான். சண்டை முடிஞ்சது. ஆனா கனகாவோட பொறாம மட்டும் குறையவே இல்ல. வீட்டுக்கு போனதும் மறுபடியும் ராமையாவை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சா. ஏயா, சுப்பம்மாவோட கோழி கதை இருக்கட்டும், என் கதையை சொல்லு. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே நான் காதுக்கு ஒரு தங்க கம்மலையாவது வாங்கி போட முடியும். ஊர்ல எல்லாரும் 4 நகை நட்டை வாங்கிக்கிட்டு மினுக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் எப்பவுமே இந்த பழைய கம்மலே போட்டுக்கிட்டு இருக்கணுமா? நீங்க எப்ப வேலைக்கு போறது, எப்ப உழைச்சி சம்பாதிக்கிறது? அந்த சுப்பம்மாவை பாத்தீங்களா? முந்தா நேத்து சுப்பம்மா புருஷன் புது பட்டுப்படவே வாங்கி கொடுத்தாராம். அதை கட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அடிக்கடி அந்த பட்டுப்படவையை காட்டி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நீ மட்டும் வேலைக்கு போகாம வீட்லயே சும்மா இரு. ஓஹோ, சுப்பம்மா மேலே உனக்கு அவ்வளோ பொறாமையா? அதனால தான் கோழிங்களை காட்டி சண்டையை போட்டியா? ஐயோ, இப்போ நான் வயலுக்கு போகலை, என் காதுல இருந்து ரத்தம் தான் வரும். இந்த ராட்சசி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமையா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு கண்ணு முழிச்சு எழுந்திருச்சான். ஐயையோ கனகம், என்ன இப்படி பண்ணிட்ட? சரியா அந்த தங்க புதையல் என் கைக்கு கிடைக்கிற நேரம் பார்த்து கனவை கலைச்சிட்டியே. இன்னும் ஒரு நிமிஷம் நீ எழுப்பாம இருந்திருந்தா அந்த தங்க புதையல் எனக்கு கிடைச்சிருக்கும். என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னொரு தடவை பொய் சொன்னீங்க, அப்புறம் நான் நல்லவளாவா இருக்க மாட்டேன். பொய் இல்லை கனகம், இது உண்மைதான். எனக்கு கனவு வந்துச்சே, கனவுல அப்படியே மகாலட்சுமி வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம தோட்டத்து ஆலமரத்துக்கு கீழே புதையல புதைச்சி வச்சிருக்காங்களாம். அதனால இன்னைக்கு நான் வயலுக்கு போகாம வீட்டிலேயே உக்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த புதையல் தானாவே மேலே வந்துடுமா அப்படின்னு மகாலட்சுமி சொல்றதுக்குள்ள என்ன எழுப்பிட்ட. உண்மையிலேயே புதையில இருந்தா அந்த சுப்பம்மா முன்னாடி பட்டுப்படவும் மட்டும் இல்ல, தங்க நகையை மாட்டிக்கிட்டு கூட சுத்தலாம். எப்பவும் என் பழைய கமலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவ புருஷன் இவனுக்கு புதுசா எதுவும் வாங்கி தர மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கே அந்த புதையல் கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும். உண்மைதானா? தங்கம்னா சாதாரண விஷயம் இல்லையே. நீங்க வயலுக்கு போகலனா அந்த விதைகளை எல்லாம் யார் தூவாங்க? அந்த சோமையா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. விதைங்களை தூவுறது அப்புறம் இருக்கட்டும், ஆனா இந்த புதையல் கிடைச்சதுன்னா நம்ம வயல்ல மட்டும் இல்ல, எல்லார் வயல்லையும் விதைய தூவுறதுக்கு ஆளுங்களை வச்சுக்கலாம். ஆனா அந்த புதையல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடுத்து வர்ற 7 வாரம் வரைக்கும் நீ யாரு கூடவும் சண்டை போடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, முக்கியமா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கவனமா இருக்கணும். நீ யாரையாவது பார்த்து சத்தமா கோவப்பட்டு கத்துன அந்த தங்கம் எல்லாமே சாம்பலா மாறிடும். உனக்கு எது முக்கியம்? தினமும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதா இல்ல தங்க புதையலா? தங்கம்தான் முக்கியம். சரி, நீங்க சொன்னது கேக்குறேன். நான் வாய்க்கே பூட்டு போட்டுக்கிறேன், யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன். நீங்க மட்டும் அந்த மரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் போய் உங்களுக்கு சூடா கஞ்சி காய்ச்சி ஊறுகாய் வச்சுன்னு கொண்டு வரேன். அப்பாடா, தப்பிச்சண்டா. இந்நேரம் வெயில்ல போய் வேலை பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். இப்ப ஆலமரத்துக்கு கீழே நல்லா படுத்து தூங்கலாம். இவ பேசாம இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். ராமையா சொன்னதை கேட்டு புதையலுக்காக கனகா அவளே சுத்தமாக்கிக்கிட்டா. யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வயலுக்கு கிளம்புனா. வேக வேகமா காலடி எடுத்து வச்சுக்கிட்டு யார் கண்ணுலயும் படாம போய்கிட்டு இருந்தா. ஆனா அவ மனசு மட்டும் அந்த புதையலுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு.
அப்பாடா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த புதையல் என் கைக்கு கிடைச்சது. என்னுடைய ஜாதகமே மாறிடும். முதல்ல அந்த சுப்பம்மா முன்னாடி நல்லா பட்டு புடவைய 4 வாங்கிக்கிட்டு, ஒட்டியானமும் கழுத்துல நெக்லஸும் போட்டுக்கிட்டு, காதுல புது கம்மலும் வாங்கிக்கிட்டு திரியணும். நான் மகாராணி மாதிரி ஊரெல்லாம் சுத்துறத பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே வயிறெறிஞ்சு சாகணும். ஊருக்கு நடுவுல பெரிய பங்களா வீடு கட்டி 10 பேரை வீட்டு வேலைக்கு ஆட்களா வச்சுக்க போறேன். அதுல அந்த சுப்பம்மாவும் ஒருத்தி. இப்படி கனகா காத்துலயே மாடியை கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது, அவ போற வழியில அவளுக்கு எதிர்க்க அந்த ஊர் ஜமீன்தாரும் அவருடைய வேலைக்காரனும் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து கனகா கனவு காண்றதை விட்டுட்டு ரொம்ப கவனமா நடந்து வந்தா. கனகா தூரத்துல வரத பார்த்து அவங்க 2 பேரும் தான் ரொம்ப பயந்தாங்க. ஐயோ, என்னடா இது, கண்டம் எதிர்க்க வருது, நம்ம கனகா வருதுடோய். எதிர்க்க போனா போதுமே, ஏதாவது சொல்லி நம்ம வாயை பிடுங்கி எல்லார் முன்னாடியும் சண்டை போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவா. எங்கேயாவது போய் ஒளிஞ்சு நின்று தப்பிச்சுக்கலாம் வா. ஜமீன்தாரும் வேலைக்காரனும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கனகா அவங்கள கண்டுபிடிச்சா. சாதாரணமா இருந்தா அவ அங்க பெரிய பிரச்சனையே பண்ணிருப்பா. ஆனா இன்னைக்கு புதையல் மேல இருக்கிற ஆசையில ஒரு வார்த்தை கூட பேசல. ஒன்றும் இல்லை கனகா, நாங்கள் 2 பேரும் இந்த மரத்தை சுற்றி ஏதோ பூவெல்லாம் பூத்துருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அவ்வளவுதான், நாங்கள் ஒன்றும் ஒளிஞ்சிக்கல. இவனும் இவன் மூஞ்சியும் பூவாம் பூவு என்ன பார்த்து ஒளிஞ்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? கனகா கோவமா இருந்தாலும் ஒழிய ஜமீன்தார எதுவும் சொல்லாம அவ பாட்டுக்கு நடந்து போனா. என்ன இது, கனகா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறா, ஒரே வார்த்தை கூட சொல்லி என்ன திட்டாம போறா அப்படின்னா இது அதிசயம்தான். இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி 7 வாரம் முடிஞ்சு போச்சு. கனகா அவளுடைய குணத்தை முழுசாவே மாத்திக்கிட்டா. யாருக்கிட்டயும் சண்டை போடல, யாருக்கிட்டயும் எதுவும் பேசல. இத பார்த்த ஊஜனங்க எல்லாரும் கனகாவுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராமையா மட்டும் வயல்ல நிம்மதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். தினமும் காலையில வீட்டுல எழுந்திருக்கும் போதே கனகா ஏதாவது ஒரு சண்டை போடுவான். அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். சரியா வேலை செய்ய முடியாது. ஆனா இப்ப கனகா பேசாம இருக்கிறதுனால அவனால 2 மடங்கு உற்சாகமா வேலை செய்ய முடிஞ்சது. 7 வாரமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனகா ராமையா கிட்ட வந்து, ஏங்க 7 வாரம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற புதையல் எப்ப வெளியில வரும்? நான் என் பொறுமைய மொத்தமா இழந்துட்டேன். அந்த சுப்பம்மா கட்டினதை விட இன்னும் நல்ல பட்டுப்படவையே நான் வாங்கி கட்டணும். இந்தா கனகா, இதுதான் உன்னோட மௌன விரதத்துக்கு நான் கொடுக்குற பரிசு, தங்க கம்பல். நான் இந்த தங்கத்தை தான் சொன்னேன். கமலா, புதையல் எங்க? இது எப்படி வாங்குனீங்க? அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற புதையல் கிடைக்கல? கனகா, உண்மையிலேயே அந்த மரத்துக்கு கீழே எந்த புதையலும் இல்லை. நான் உன்கிட்ட பொய் சொன்னேன். இந்த 7 வாரமா ஊர்ல நீ யாருக்கிட்டேயும் சண்டை போடலை அப்படிங்கிறதால நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். அதனால என் உடம்புல நிறைய பலம் இருந்துச்சு. அதனால கஷ்டப்பட்டு 2 மடங்கு வேலை செஞ்சேன். அதில் வந்தது தான் இந்த தங்க கம்பல். இப்போ புரியுதா? நீ அமைதியா இருந்தா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பொருள் வரும்னு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் கனகா ரொம்ப மாறிட்டா, ரொம்ப அமைதியான பொண்ணாயிட்டான்னு சொல்லும்போது கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ, பொண்ணுங்கிறவ எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கணும். அந்த அமைதி தான் அவளுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என் கோவம் தான் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனைங்கிறீங்களா? உண்மைதாங்க. இந்த 7 வாரமா நானும் நிம்மதியா தான் இருந்தேன். நான் யாரு கூடவும் சண்டை போடலங்கிறதுனால எல்லாரும் என் கூட பாசமா பேசிட்டு போறாங்க. இன்னையில இருந்து நான் இதே மாதிரி இருக்கேன். என்னோட கோவம் திமிரு எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்க கூட வயல்ல வந்து நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். கனகா அவனுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மனைவியா மாறினா. ராமையா அவனுடைய புத்திசாலித்தனத்தினால தன்னுடைய பொண்டாட்டியோட குணத்தை மாத்தினான். ஒரு பிரச்சனைய கோவத்தால தீர்க்க முடியாது, ஆனா அறிவால தீர்த்து வைக்க முடியும். வீட்டுல பொம்பளைங்க நிம்மதியா இருந்தாதான் அந்த வீடும் அமைதியா இருக்கும். வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பொம்பளைங்களுக்கு கோவம் நல்லதில்ல, பொறுமைதான் அவங்களுக்கு அழகு.